எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for being here. Sandhya ma'am, thank you so much. Maheshna. Firstly, Madin, it's a very special film. இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் மாதிரியே ஷூட் பண்ண ஒரு ஃபிலிம். And I'll have to firstly thank Madin and Anashara, Abhi, all my co-actors, Shreyasna, Bala sir, Prashant. Thank you everybody. I hope நாங்கள் ஷூட் பண்ண அதே ஒரு mood will resonate with the audience. Thank you so much. படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு வழக்கமாக ஹீரோயின் சொல்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. என்ன சொல்லணும்? படத்தை பற்றி சொல்லுங்க. என்னங்க நீங்கள் படத்தை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லலாம்ல, எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எக்ஸ்க்ளூசிவாக? இது மாதிரி தான். ஸோ ஷூட் எனக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் ஷூட் தான் இருந்தேன். அதனால எல்லாருமே மார்னிங் வந்து லைக் மார்னிங் 6 o'clock to 6 in the evening அந்த மாதிரி எல்லாருமே லைக் Abhi and my classroom was on one side, Anashwara, Sachin one side, Hachu was in our class. So actually ஸ்கூல் போகிற மாதிரி எல்லாருமே ஸ்கூல் போய் ரொம்ப எல்லாருமே கலாய்ச்சி the direction team I have to mention அந்த மாதிரி பண்ண ஷூட். ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ண ஷூட். ரொம்ப நன்றி அபி. அதன் அது இன்னைக்கு நிறையா நான் 93லேருந்து நான் ட்ராவல் ஆகிட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, ஆச்சரியப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது. அப்படி நினைக்கும்போது நம்மளும் இதில் ட்ராவல் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மதன். வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறையா சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம் இந்த படம் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்தோடனே இது மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்னொரு 10 years கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்டு மகேஷ் ப்ரோ, சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் மைண்ட் அப்படியே போயிட்டார். காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகெயின் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லோரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறையா ப்ரொப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவ்யா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரித்து இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு எதுலன்னா இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்டு
வித்ல படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு ஆஃபா க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் திரும்ப தான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் ஃபேனாக, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அகைன் ஐ எம் சேயிங் இட்ஸ் அ ப்ராமிஸ். தேங்க்யூ. அண்ட் Feb 6 வித் லவ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேருளையாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வேலை பண்ண ஒரு ஆளாக என்னால் நிறைய விஷயத்த எங்கள் படத்தை பற்றி நாங்களே பெருமையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்ணுறேன். அவன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலாக முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாகவே இல்லை கதை கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தயங்கி பேசினான். எனக்கு கொஞ்சம் அவுட் ரைட்டாக பளிச்சின விஷயத்துக்கு வந்தால் தான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குவீமிஷ். என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இதுவாக இருந்துன்னு சொல்லி சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான் நான் படிக்கிறேன்னு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறுவான். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்தில் வந்து இவன் இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஏன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது தட் அவன் ஆக்டராக தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படின்றத நான் நம்பிக்கை இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. நிறையா ரொம்ப வித்தகர்களாக சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். அவங்க படங்களை பார்த்தா நம்ம நிறைய சினிமா கற்றுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வைப்ரேஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன். பட் அபிகிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வந்து இப்போ அருண் விஸ்வா பிரதர் சொன்ன மாதிரி அதாவது எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவர் நம்ம சப்போர்ட்னால ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறாரு, நம்ம மியூசிக் பண்ணதுனால அவர் பாட்டுனால கேமரா பண்ணதுனால இந்த படம் பெருசாக வந்துடும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆஸ் மச் as I have given to his family, I have received so much from Abhi in that film. அதே மாதிரி வித் லவ் படத்தில் நான் நிறைய ரிசீவ் பண்ணேன். ஸோ அபி தேங்க்ஸ். உன்னோட பெரிய இந்த சினிமா பயணத்தில் நீ நடிக்கிற ஃபஸ்ட்டு படத்தில் கூட இருக்கிறது நான் வந்து உன்னோட பிரதராக வெல்விஷராக ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாரு. ஏன்னா இப்போ அவர் சொன்னார் நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால ஒரு அவங்க வளர்ந்துருக்கிற அவங்க பெருசாக ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையிலேருந்து அவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ளே வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ தமிழ் சினிமா இருக்கும் பொழுது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்தில் அந்த வாழ்க்கையோடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமாவில். அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. இந்த ஒரு படம் வந்து ஒரு கதாநாயகன் வந்து அந்த படத்தை ஏந்தியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட கலாச்சாரமாக இருந்திருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறது தெரியுது. ஏன்னா வந்து போக போக நமக்கு எல்லாருக்குமே அந்த பங்களிப்பு பாருங்க. பேசின எல்லாருமே வந்து பேசுறதுக்கே எவ்வளோ தயங்குறாங்க ஸ்டேஜில். ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் பாருங்கள் படத்தில் அப்படி இருக்கும். ஸ்ரேயஸோட கேமரா ஒர்க் வந்து ஐம் அ பிக் ஃபேன். ஐ ரிமெம்பர் காலிங் ஹிம். இந்த படம் வந்து முதல்ல ஸ்ரேயஸ் வந்து டவுட்டாக சொன்னார் பண்ணுறதா இல்லை ஏதோ அவருக்கு பிஸியாக ஏதோ ஒன்று இருந்தபோது நான் ஸ்ரேயஸ் கால் பண்ணி நீங்கள் எப்படியாவது இந்த படம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன், ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இஸ் அ வெரி பிஸி மேன். அவர் இந்த படம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டு ஸ்ரேயஸ். எனக்கு எதோ தப்பாக சொல்லிட்டேன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் அனஸ்வரா வார்டன் ஆர்டிஸ்ட். சீரியஸாக நான் வந்து
அதாவது ஃபீமேல் ரோல்ஸை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸ்கோர் பண்ணும்போது. நான் பண்ண நிறைய படங்களில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஜெயபீமில் வந்து லிஜோவோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் வந்து அது பெருசாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு படத்தை. அதேமாரி லவர்லேயுமே வந்து கௌரிபிரியாஸ் கேரக்டர் வாஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது ஒரு காம்பஸ் மாதிரி இந்த படத்தோட மியூசிக்கில் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ். பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் விசில் ஃபார் அ ஃபீமேல் கேரக்டர். பயங்கர மாசாக பண்ணியிருக்கீங்க படத்தில். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐ பிகம் யுவர் ஃபேன். அண்ட் தென் நான் உங்கள் படம் நிறைய பார்த்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் யூ ஹேவ் அ ஃபேன் இன் மீ. இங்கே பெரிய ஸ்டார் ஆகிடுவீங்க ஃபார் ஷூர். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார் தான், பட் இந்த படம் கண்டிப்பாக அதை இன்னும் பெருசுப்படுத்தும்னு நினைக்கிறேன். பெரிய சந்தோஷம் என்னென்னா நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால் பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது. பீட், பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இவர் படத்தில் லவரில் நடித்தவர் தான். இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வலில் போயிட்டு வந்து ஏங்க அது அவன் தாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. ஏன் இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் தி வே இட் வாஸ் எடிட்டட் அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது என்னன்னா எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க. ஐயோம்மா சூப்பர்மா பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன். 2 நாள் கழித்து சொல்கிறேன், இன்னும் அந்த சீனை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌடு. ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசுனது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்ல சுதர்ஷன், அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா எல்லாருக்கும் நீ எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல தான், வெற்றியாக அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு போய் சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துருங்க. நன்றி, தேங்க்யூ. சுரேஷ் எடிட்டர், ஆக்சுவலி அவரை பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் கூட இந்த படத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகலையோன்ற டவுட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வாட்டியும். சும்மா ஃபோன் அடிச்சு ப்ரோ இந்த சீனில் இதை மட்டும் மாற்றலாம் ப்ரோ இந்த சீனில் இந்த மியூசிக் வச்சு பார்க்கலாம் ப்ரோ, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். ப்ரோ பெருசாக பண்ணும் ப்ரோ, கரெக்டாக பண்ணும் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தார். எனக்கே நிறைய டைம் செல்ஃபோட டவுட் வந்திருக்கு, நம்ம என்னோட இன்வால்வே காட்ட மாட்டோம் நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு செம்ம ஒர்க்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. அது படம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எடிட்டிங் இந்த படத்தில் பிரிச்சுட்டாரு.
அண்ட் அகெயின் என்னோட ஆர்டிஸ்ட் ஹரிஷ், நம்ம நாளாக ஒன்றா சுற்றின்னு தான் இருக்கோம். ஸோ கூப்பிட்டோன்னே என்ன ஃபார்முலாலாம் கூப்பிட்ற வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு செம்ம கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் நான் ஒன்று நினச்சிருந்தேன், அதுக்கு செம்மையாக ஒன்று பண்ணிட்டாரு. அது எப்படிடா வரப்போகுதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இவர் பண்ணும்போது ஒரு மாதிரி அசால்ட்டு பண்ணிட்டாரு. சச்சின் ஃபஸ்ட்டு நான் அவர் ஆடிஷன் பண்ணி பார்த்தோன்னே இவர் தாண்டா நமக்கு இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அவரோட ட்ராவல் பண்ணோம். சூப்பராக பண்ணிட்டாரு. பார்த்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து காவியா, அதான் எனக்கு தெரியல, காவியா ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஸ்டில் நானும் சொல்லணுன்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு. ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. அண்டு ஒரு மாதிரி காவியா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூவான சோல். ஆக்சுவலி என்ன வேணால் காவியாட்ட சொல்லலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஓப்பனாக கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது மொக்கையாக சொன்னால் கூட அதுக்கு சீரியஸாக அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கோம் நமக்கு. சரி, ஸோ அந்த மாதிரி. ஸோ காவியா ஒர்க் பண்ணது, காவியா உங்கள் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து அனஸ்வரா, யா சொல்லமான்னு தெரியல, பட் ஸ்டில் சொல்லிடுறேன், தப்பான எதுவும் இல்லை. ஏன்னா அனஸ்வரா எங்களுக்கு கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அது, அதனால நான் அதை சொல்லிடுறேன். படம் முடியும் போது ஒரு மாதிரி ஷூட்டு முடிகிற டயத்தில் வந்து அனஸ்வரா ஒரு நாள் வந்தாங்க, சொன்னாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துருந்தாங்க. என்ன அனஸ்வரா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக சூப்பர் சரண்யா செட்டில் தான் ஷூட்டு முடிஞ்சு ரேப்பை பார்க்குற அன்னைக்கு அழுதேன், இந்த படத்தில் அழுதுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலி உள்ளே வரப்ப அனஸ்வரா லைக் ஒரு மாதிரி எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பதட்டம் வந்துச்சு. ஏன்னா எனிவே ஷீஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் சீனியர் இல்லை, ஓகே அப்படி சொல்லுவாங்க. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் அதனால் கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துச்சு. பட்டு டீமுக்குள்ளே வந்தோன்னே ஷில்பி லைக் எங்கள் ஏடிஸ் எல்லாரும் சரி, அனஸ்வரா அப்படி நாங்கள் எல்லாமே ஷூட்டு முடிஞ்சால் அடிக்கடி அப்படியே பெசன் நகரில் போய் ஹேங் அவுட் பண்ணுறது, செம்ம ஜாலியாக எங்களோட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் நம்ம பொண்ணோட இது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஆகிடுச்சு. அந்தளவு கம்ஃபர்ட் எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அனஸ்வரா ஒன்ஸ் அகெயின், படத்துக்கு ஓகே சொன்னதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. அண்ட் அடுத்து அபி வேற பார்க்குறாரு, என்னடா இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா அதான் அனஸ்வரா பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா மறந்துட்டேன். ஆக்சுவலி அனஸ்வரா அம்மாவுமே ஆக்சுவலி ரொம்ப சில அனஸ்வரா அம்மாலாம் முத நாள் மீட் பண்ணும்போதே ஒருத்தவங்க பல வருஷம் நம்மளோட பழகின மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அனஸ்வரா அம்மாலாம் என்னடா நல்லா இருக்கியாடா கேட்பாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவங்க அம்மாவோட. அவங்க அம்மா பேசுகிற மலையாளம் எனக்கு மட்டும் தான் புரியும், நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த மாதிரி ஒரு சிங்க் இருக்குது எனக்கு அவங்களோட. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் ஐ மீன் தீப்திக்கும் நான் சொல்லி ஆகணும். அவங்களுமே ஒன் ஆஃப் த ரீசன் இந்த படம், ஏன்னா அவங்களுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ஒன்று ஓகே பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரில. அண்டு அபியை பற்றி சொல்லி ஆகணும். அபி வந்து எந்த மாதிரி ஆள்னா, இப்போ அபிக்கு வந்து என்னோட ஒர்க்கு பிடிக்கும். ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணப்போ என்னோட ஒர்க்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்காக எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒருத்தரோட ஒர்க்கு பிடிச்சா நம்மளோட அடுத்த படத்துலையும் இவரை வச்சுக்கணும்னு தானே நினைப்பாங்க. பட் அபி எப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி முடிஞ்சோன்னே ப்ரோ சீக்கிரம் படம் பண்ணுங்க ப்ரோ. நான் வேற ஒரு கதை வச்சிருந்தேன். ப்ரோ நான் சசி சார் இன்னைக்கே பேசுகிறேன், அவர்கிட்ட போய் அந்த கதையை நாளைக்கே நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையா நான் இன்னும் ரெடியாக இல்லையா அப்படின்னா வேறு யார்கிட்ட சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், படம் பண்ணுங்க ப்ரோன்னு லைக் ரொம்ப என்ன அர்ஜென்ட் படுத்திக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப 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 ஜென்யூனான ஒரு பர்சனாக தான் நான் அபியை பார்க்குறேன். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் அபி. ஏன்னா அபி எனக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு சில ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம கோவமாக பேசிடுவோம், அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, விட்றா நம்ம அதுதானடா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அபி. எப்பயாச்சும் ஏதாச்சும் தெரியாமல் ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டார். அடுத்த நாள் வந்து அதை சொல்லி நம்மள்கிட்ட கலாய்ச்சிட்டு இருப்பார், ஐயோ எனக்கு இப்படி பேசினல நீ அப்படின்ற மாதிரி. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு சோல் அபி. அது அபியோட பழகின எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியே இருங்க, இப்படி தான் இருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்லி வச்சுக்கிறேன், இப்படியே இருங்க. அண்டு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அண்ணா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து பயங்கர ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் சரி, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதும் சரி மகேஷ் அண்ணா. அதில் வந்து எனக்கு சொல்லவே முடியாது. ஐ மீன் அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இது வேணும், நான் ப்ளீஸ்னா கேட்டால் மூணாவது ப்ளீஸ் சொல்லும்போது ஓகே பண்ணிடுவார், அதை சரிடா எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக கேட்பார், இவன் இது கேட்குறான், இது ஒர்த்தா, இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை பார்த்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எனக்கு கேட்டது வந்து மோஸ்ட்லி இல்லை, கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, கேட்டதோட அதிகமாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் இப்படி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு மகேஷ் அண்ணா தான். அண்டு
சௌந்தர்யா மேம் பற்றி ஆக்சுவலாக நிறையா பேசலாம். பட்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மீட் சௌந்தர்யா மேமோட எனக்கு வந்து பயங்கர சிங்க் ஆகிடுச்சு. இப்போ மேம் வந்து லைக் ஆப்வியஸ்லி ஹீஸ் இன் சம் அதர் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. பட்டு மேம்கிட்ட முதல் நாள் பேசும்போதே அவங்க வந்து நம்மளை அவங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு இதுவே ஒரு 2வது மீட்டிங்லலாம் நமக்கே ஐயோ சௌந்தர்யா மேம்ன்றது போயிடும். மேம் அப்படி தான் நாங்கள் மட்டுக்கு இருப்போம். ஸோ அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து கொடுக்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெரிய குவாலிட்டியை நான் மேம்கிட்ட பார்க்குறேன். அண்ட் இந்த படம் முடியும் போதும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே மேம் வந்து மதன் இது கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேம் வந்து நம்மளோட கன்விக்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மதன் நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா நான் உன்னை ட்ரெஸ் பண்ணுறேன், அந்த பாயிண்ட் வந்து மேம்கிட்ட இருக்கும். அது இப்போ மேமே ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்க கன்விக்ஷன் இருந்தாலும் மதன் உனக்கும் இது கன்வின்ஸ் ஆனால் மட்டும் நீ ஓகே சொல்லு அப்படின்வாங்க. இந்த குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டிக்காகவே மேம் வெரி வெரி தேங்க்ஸ். To my people, my team. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷன் அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அது பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோட் அஸ் அகெயின், எடிட்டுக்கு அப்புறம் ஹி ஷோட் அஸ் அகெயின். செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா இப்போ இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சின் சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க. ஓகே, ராஜ் அண்ட் பாலண்ணா எங்கே இருக்குங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில் கேரவன்லேருந்து. நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நரேஷன் கேட்டதும். ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல். அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட்டு தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் சௌந்தர்யா மேம், I remember you telling me, enna irundhalu just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொன்ரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்கிறது, ஹீஸ் த க்யூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே க்யூட்டாக இங்கே இது இருக்கிறதுனாலே நீங்கள் பார்க்கல, அங்கே க்யூட்டாக இப்படியே சீனெல்லாம் நரேட் பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹீ கோட் எ விஷன். ஆக்சுவலி இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி கோட் எ விஷன். அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really loved Monisha, and thank you so much for giving me her.
தேங்க்யூ ஸோ மச். யூஆர் சச் யூஆர் அ குட் லிசனர் அண்ட் அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். யூஆர் சச் அ வண்டர்ஃபுல் சோல். அதான் அண்ட் அபி ஓகே மை கோஸ்டார் அபி என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ மீன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. The overwhelming என்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ள. I'm feeling very 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 overwhelmed. பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபுவை நம்ம ஷோக்கு இன்வைட் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 years ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 years since I have worn the producer's hat. பட் ஒரு 16 yearsக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், ஏ மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசராக வரணுன்றதை நான் டெஃபினட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். so happy and honored and proud to come back. And எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் வேறு எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very very busy, but Kirti, thank you so much. Shanmugh, I'm sorry. Thank you. Virthus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173 பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க நான் நம்புகிறேன். டெட்லியாக ஒரு படம் வரும், அது எல்லாரும் நீங்கள் சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பித்தோன்னா சடனாக நாங்கள் அப்புறம் அப்பா பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருப்போம். எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஃபேன் வெளியே வந்து வில் கீப் டிஸ்கஸிங் ஒன்லி அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, it's so lovely. We recently met. But இன்னைக்கு நீங்கள் பேசினது அவ்வளோ it touched my heart. And பிளட்டை பற்றி பேசுனீங்க அருண் விஸ்வா. இந்த பிளட்டுக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகத்தான் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயான் தேங்க்யூ. எங்கள் பூஜை அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Vyas, thank you so much. You watched the film, you're a part of the team. And தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்கே ஒன்று நடக்குது, அவங்க உங்கள் 2 பேருக்குள்ள அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். So thank you. And now about my wonderful team. Mohan sir, thank you. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. Like everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. Madan எங்கிருந்து? நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளோ பேசி பார்த்துருக்கேன். செஸ் ஆடாமல் பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. அவசரத்தில் பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. பட் யூ ஷுட் பி ஸோ ப்ரவுட்.
ரொம்ப பெரிய டைரக்டராக வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில். அண்ட் அபி அண்ட் மதன் பற்றி நான் ஒரு இன்சிடென்ட் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டில் கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங் அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடியூசர்ஸோட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து ரெண்டு விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட் சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனாக ஆன் டிஸ்கஷனில் வந்துட்டு அபி நீங்கள் அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. ஐ ஹாவ் டு டெல் யூ மதன் பீங் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் அபி பீங் அ சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், எங்கேயுமே ஒரு டவுட்டு கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டராக இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted Madan to get the full credit of being a director. And அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ அது அபியோட ஹார்ட் I really appreciated on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுற்றி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்கிறதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பற்றி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்கள் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ. such a soft spoken person, but அவர் with the camera handling இருக்கும். and இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. and இந்த மேடையில் I have to thank you ஸ்ரேயஸ். படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. நான் less than 24 hours இருந்துச்சு. I have to give it to MRP and Zion team. Thank you guys. நான் உங்ககிட்ட தான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது பண்ணட்டோன்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன். இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக he came and he shot that for us. சுரேஷ், நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் இண்டஸ்ட்ரின்ட்டு. And for costume designer, our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன், அதான் அந்த கேரக்டர் பேர், அந்த சீன் பற்றி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ, இந்த படத்தில் there is a lot more. And சில dialogues மதன் எழுதியிருப்பாங்க. அந்த dialogues people will think it's life changing. There's one scene in the second half, again I'm not going to reveal more, but on the scene என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So படத்தில் நிறைய இருக்கு. ஸோ எல்லாரும் definitely I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். And every time I say it, I mean it more and more and more. You're a star and you're here to stay. But நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, Thambi and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say, Tourist Family-ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டராக லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தோட co-director தினேஷ், very soon you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நித்தினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ ஐ சூப்பர். ஓகே, நாங்கள் இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க, ஓகே? தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்கள் ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கிற ஆல் ஆஃப் தெம், தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார், அப்பா கேரக்டர் அபி அப்பா பட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். படத்தில் உங்கள் ரோல் குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஷான், ஐ லவ் யூ.
and I think what he said is what I mean. Sean has already achieved a lot. And I'm so happy when people say, ஒரு brand ஆயிட்டாங்க, Sean பேர் ஒரு படத்துல வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல படமா இருக்கும்னு நம்புறாங்க. I'm so happy about that. But பத்தல Sean, எனக்கு பத்தல. I want you to achieve more and more. You have it in you, and we go way back. Almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person, so I think he's not yet there at all according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு Seanக்கு talent இருக்கு. I wish you all the best, Sean, and neenga brother, we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க, மாத்தாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜில் பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ் அகெயின் விஷிங் யூ தி பெஸ்ட். ஃபுல்-ஃப்ளெஜ்டாக ஒரு தமிழ் சினிமாவில் வித் லவ்ல வந்திருக்கீங்க. we are all so proud of you. You're going to be one of the biggest stars of the year. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அபி அண்ட் அனஸ்வரா அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலாக ஸ்க்ரீனில் இருப்பாங்க. அது எல்லாரும் பார்ப்பீங்க. வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அதனால் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நான் நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு இதுக்கு இந்த வேணாத வேலைலாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்த எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோடய கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன், எனக்கு கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போவும் சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக, அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது,
ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பாட் ஒரு ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ், நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2-3 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ, நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அப்படி அந்த பையன் பிரிச்சிட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ், அண்ட் எஸ் வெற்றி அதியமான் அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம், டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது அது மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உங்களை வச்சு அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட் மற்ற படத்தில் நடிச்ச மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ், மோகன் அண்ணா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா, எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம், ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அந்த டைமில். எஸ், இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார், அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.